இந்த மாதிரியான பேட்டரிஸும் சரி, அல்லது இந்த மாதிரியான பேட்டரிஸும் சரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த டைப்பான டிசி மோட்டரும் சரி, அப்படி இல்லைனா இந்த டைப்பான டிசி மோட்டர்களும் சரி, அப்படி இல்லைனா இந்த மாதிரி எல்இடிஸும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன காம்பனண்ட்ஸோட வேல்யூ செக் பண்ணணுன்னா நம்ம அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மீட்டர் தான் மல்டிமீட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி மல்டிமீட்டர் வந்து எப்படி ப்ராப்பரான முறையில் வந்து யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் காமிச்ச எல்லா பொருளோட வேல்யூ வந்து எப்படி கரெக்டாக வந்து செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி மல்டிமீட்டரை பற்றி பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் தெரிய வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டெக் கம்பெனியோட மாஸ் S830L அப்படின்றக்கூடிய ஒரு மல்டிமீட்டர் தான். நான் இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து இதோட அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயில்டு வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து சேனல் நேம் கீழே கொடுக்குறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த மல்டிமீட்டரில் என்னென்னலாம் ஃபங்க்ஷனெல்லாம் இருக்குது, இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலான்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கும். இது வந்து காமன் அப்படின்ற இது ஒரு பின்னு தான். இந்த 2 பின் இருந்தால் மட்டும்தான் நம்ம வேலிடிட்டி செக் பண்ண முடியும். ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட் கலரு. இது வந்து பார்த்தீங்கன்னா வி ஓம் மில்லி ஆம்பியர் எழுதியிருக்கும். வோல்டேஜ், கரண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸு, கரண்ட்டு இதை செக் பண்ணுறக்கூடிய இந்த ஒரு பின்னு தான் இந்த ரெட் கலரு. இந்த பிளாக்கு, ரெட்டு இந்த 2 பின்னில் தான் நம்ம எல்லா காம்பனண்ட்டோடைய அந்த ஒரு 2 பின்னை வந்து வைக்கணும். அதுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்கானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மல்டிமீட்டர் வந்து என்னென்னலாம் இருக்குன்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டேரிங் வீல் மாதிரி இருக்கக்கூடிய, அல்லது இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் மிக்சியோட அந்த நாபு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பின்னு. இதுதான் வந்து மல்டிமீட்டரை வந்து ஆன் பண்ணுறதுக்காகவும் சரி, அது மட்டும் இல்லாமல் வேல்யூ செக் பண்ணுறதுக்காக, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு நாபு. லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா வோல்ட் அப்படி எழுதியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக வந்து வோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூ வந்து மாறவே மாறாது. நம்ம நோட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பட்டன் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஃப்ளாஷ்க்கான அந்த ஒரு எல்லோ கலர் பட்டன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து எல்இடி வந்து தெரியும். அதுக்காக தான் இது. கீழே இன்னொரு பின்னு வந்து இருக்கும். 10 ஆம்பியர் டிசின்னு போட்டிருக்கும். நம்ம வந்து 10 ஆம்பியருக்கு மேலே டிசி கரண்ட் செக் பண்ணும்போது தான் இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய சிவப்பு கலர் ஒயர் வந்து லெஃப்ட் சைடு வரணும். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய வேல்யூவோட என்னென்ன பாயிண்ட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 200 M to 600 எழுதியிருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 மில்லி ஆம்பியர்லேருந்து கிட்டத்தட்ட 600 வோல்ட் வரை செக் பண்ணக்கூடிய அந்த ஒரு பின்னு தான். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்னென்னலாம் செக் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இதில் லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், அதாவது டிசி வோல்டேஜ் செக் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான். 2 வோல்ட்லேருந்து கிட்டத்தட்ட 600 வோல்ட் வரை செக் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் தான், எல்லாருக்கும் தெரியும். லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா 2 வோல்ட்லேருந்து 600 வோல்ட் வரை செக் பண்ணக்கூடிய அந்த டிசி வோல்டேஜோட நாப்பு தான். லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா 2 வோல்ட்லேருந்து கிட்டத்தட்ட 600 வோல்ட் வரையும் செக் பண்ணிக்கலாம், அதாவது டிசி வோல்ட்டு பேட்ரிஸு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 200 to 600 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் செக் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் தான். அதே மாதிரி ரைட் சைடு இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியர் to 200ன்னு எழுதியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்டை செக் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் தான். கீழே பார்த்தீங்கன்னா ஹெச்இ அல்லது ஹெச்இஎஃப் அல்லது ஹெச்எஃப்இன்னு எழுதியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎன் அண்ட் பிஎன்பினுக்கும் டிரான்சிஸ்டர் செக் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் தான். நீங்கள் இந்த பாயிண்ட் வச்சுட்டு தான் டிரான்சிஸ்டர்னு செக் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து போட்டிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பதர் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்இடி அல்லது ஸ்பீக்கர் செக் பண்ணக்கூடிய
அந்த ஒரு பாயிண்ட்டு. எல்இடி ஸ்பீக்கர், டிசி மோட்டார் இந்த மாதிரி எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம், அதாவது காயில் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா 200 to 200 mAh இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் செக் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் தான். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் வந்து கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து செக் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி டைப் ஆர் மல்டிமீட்டர்லையும் சரி, வேறு டைப் ஆர் மல்டிமீட்டர்லையும் சரி. நாம் இப்போ எப்படி செக் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஆஃபில் இருக்கும் மேலே இருக்கிற பாயிண்ட்டு. இப்போ நம்ம லெஃப்ட்டு ரைட் எது அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, நம்ம எந்த காம்பனண்ட்டை செக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லெஃப்ட் சைடு செக் பண்ண போகிறேன், அதாவது பேட்டரி செக் பண்ணுறதுக்காக. இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிசி 20 வோல்ட் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நாப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டிசிக்கு 20 வோல்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அழுத்திங்கன்னா ஆன் வந்து ஆகிடும் எல்இடி. இப்போ நம்ம பேட்டரிஸ் வந்து செக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட 2 பின்னு. இப்போ நான் இதுக்காக வந்து நிறைய பேட்டரி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேட்டரிஸ் இருக்குன்னு. இந்த எல்லா பேட்டரி வந்து எந்தெந்த பேட்டரி வந்து நல்லா இருக்குது, எந்தெந்த பேட்டரி வந்து கதை வந்து முடிஞ்சு போய் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு பேட்டரி வந்து எடுத்துக்கலாம். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே தோல் உறிஞ்சி போய் கிட்டத்தட்ட வெள்ளாடு மாதிரி இருக்குது. இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும் 0.3 இருக்குது. அப்போ அந்த பேட்டரி வந்து கதை வந்து முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அடுத்து இந்த ஒரு பேட்டரி செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், மைனஸு தெரியும் நம்மளுக்கு பேட்டரி அந்த சைடு, அந்த ப்ளஸ் அந்த சைடு மைனஸ்ன்னு. இதில் பார்த்தீங்கன்னா 0.87 இருக்குது. இதுலேயும் வந்து பேட்டரி வந்து ரிப்பேரு. அடுத்து இந்த ஒரு பேட்டரி செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பேட்டரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா நான் செக் பண்ணி காட்டுறேன். கிட்டத்தட்ட 3.7 வோல்ட் வந்து இருக்குது. அப்படின்னா அந்த பேட்டரி வந்து சூப்பராகவே இருக்குது. கிட்டத்தட்ட 3 வோல்ட் கிட்டத்தட்ட 3.5 இல்லை 3 வோல்ட் மேலே இருந்தாலே பேட்டரி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அல்லது அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த பேட்டரி செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 0 தான், இது வந்து வேஸ்ட்டு தான். அடுத்து இந்த ஒரு பேட்டரி வந்து பார்க்கலாம். கலர் மட்டும் தான் வேறு, அதே டைப் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.98 கிட்டத்தட்ட 3 வோல்ட் வந்து இருக்குது. இது வந்து சூப்பராகவே இருக்குது இந்த பேட்டரியும். அடுத்து இந்த ஒரு பேட்டரி வந்து பார்க்கலாம். இந்த பேட்டரி வந்து பிஎம்எஸோடு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக, அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து நிறைய ஒயரோடு வந்துருக்கு. இதையும் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் 3.34 அல்லது 3.5 காட்டுது. இந்த பேட்டரி வந்து சூப்பராகவே இருக்குன்னு அர்த்தம். அடுத்து நாம் ஸ்பீக்கர் செக் பண்ண போகிறோம். ஸ்பீக்கர், எல்இடி அல்லது டிசி மோட்டார் எது வேணால் செக் பண்ணலாம். அதாவது இந்த பஸர் மோடில் வந்து இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பஸர் மோட் செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்பீக்கர், எல்இடியை செக் பண்ணணும். நம்ம வந்து வோல்டேஜ் மோடில் செக் பண்ணிவிட்டு இதை வந்து செக் பண்ணால் மல்டிமீட்டர் வந்து மொத்தமாக வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து பஸர் மோட் செக் பண்ணிக்கலாம். இந்த பஸர் மோட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் அந்த 2 பின்னை வந்து செக் பண்ணக்கூடிய 2 நாபையும் வந்து டச் பண்ணணும். இந்த மாதிரி பஸர் சவுண்டு வந்துச்சு நம்மளுக்கு வந்து செக் பண்ணுறது ரெடின்னு அர்த்தம். அதுக்காக நான் வந்து எல்இடி, மோட்டார், ஸ்பீக்கர் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கர் வந்து செக் பண்ண போகிறோம். இந்த ஸ்பீக்கரில் வந்து 2 பின் இருக்கும். இந்த 2 பின்னில் வந்து நம்மளோட இந்த 2 வயரையும் வந்து வைக்கணும். பின்னையும் எது வேணால் வைக்கலாம், மாற்றி வைக்கலாம், இப்படி வச்சாலும் சரி. சவுண்டு வந்தால் சரி, சவுண்டு வந்தால் வந்து ஓகே, இல்லைன்னா வந்து ப்ராப்ளம். சவுண்டு வந்து வருது அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் வந்து நல்லாவே இருக்குது. அடுத்து இந்த ஒரு ஸ்பீக்கர் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சவுண்ட் நல்லாவே வருது. அப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து நல்லா தான் இருக்குது. அடுத்து டிசி மோட்டார் எப்படி செக் பண்ணுறதுன்னா அதே மாதிரி தான் சவுண்டு வரும். 2 டிசி மோட்டாரோடைய 2 பின்னை வந்து செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 2 பின் வந்து வைக்கிறேன் நான்.
சவுண்டு வருது அப்படின்னா சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். இந்த டிசி மோட்டார் பார்க்கலாம். இதுவும் சவுண்டு வருது. அடுத்து இது பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 டிசி மோட்டார் வந்து சூப்பராகவே இருக்குது. எல்இடி எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சவுண்டெல்லாம் வராது. சவுண்ட் வந்து எல்இடி வந்து ரிப்பேர்னு அர்த்தம். இந்த எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பிளிங்க் ஆகும் அல்லது வேல்யூ வந்து காட்டும். அதை போய் தெரிஞ்சுக்கலாம். நான் செக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் காட்டுது. அதையும் நான் ப்ளஸ் மைனஸ் ஒயரை வந்து மாற்றி வச்சு பார்க்குறேன். எல்இடி வந்து லைட்டாக எரியுது வந்து தெரியும். அப்போ அந்த எல்இடி வந்து சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இந்த எல்இடி செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 தான் காட்டுது. மாற்றி வச்சு பார்க்குறேன். இந்த எல்இடி வந்து லைட்டாக வந்து எரியுது. இப்போ நம்ம எல்இடி, ஸ்பீக்கர், பேட்ரி எப்படி செக் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துருப்போம். நம்ம ஏசி வோல்டேஜ் செக் பண்ணணும்னா நான் போன வீடியோவில் பார்த்த மாதிரி வந்து காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி ஏசியில் வச்சிடணும். 600 வோல்ட் மேக்ஸிமம் வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்ம செப்பல் போடணும், ரொம்பவே சேஃபாக செக் பண்ணணும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.